வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா, உங்க எல்லார்ட்டையும் நான் மனசு விட்டு பேச வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன். தயவு செய்து வீடியோ முழுசா பாருங்க. நான் சொல்றது கரெக்டா தப்பா நீங்க முடிவு எடுத்துங்க. கரெக்டா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு அண்ணனா உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கிறேன். இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் போடுங்க. ஓகே, விஷயத்துக்கு போலாமா? டெல்லியில நம்ம தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க கல்விக்காகவும் அவங்க உரிமைக்காகவும். அந்த போராட்டத்துக்கு நான் சொல்லிட்டு அடிக்கிறேன். ஆனா இந்த போராட்டம் மூலியமா பலன் அனுபவிக்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஆட்சியில இருக்கிறவங்களும் ஆட்சியில உட்கார நினைக்கிறவங்களும் அதுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்குது நம்ம தம்பி தங்கச்சிங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் நான் வைக்க நினைக்கிறேன். என்னன்னா, அவங்க எல்லாரும் உங்களை நீட்டு மூலியமா தோக்கடிக்க நினைக்கிறாங்க. பேப்பரை லீக் பண்ணி தோக்கடிக்க நினைக்கிறாங்க. நிறைய பிளான் பண்ணி தோக்கடிக்கிறாங்க. அவங்களுக்கு போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்கணும் அவசியம் கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் உங்களை சாவடிப்பாங்க, கையை உடைப்பாங்க, காலை உடைப்பாங்க. ஆனா நீங்க கேட்கறத மட்டும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை நான் ஒரு அண்ணனா சொல்றேன். இது கரெக்டா தப்பான்னு தெரியல. கரெக்டா தான் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க நீட்டு மூலியமா உங்களை தோக்கடிக்க நினைக்கிறாங்களே, பேப்பரை லீக் பண்ணி குறுக்கோலியா ஜெயிக்க நினைக்கிறாங்களே, அவங்கள உங்க திறமையால, உங்க படிப்பால, உங்க ஸ்மார்ட் ஒர்க்கால ஜெயிக்க முடியும். ஏன்னா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என் தம்பி தங்கச்சிங்க செம்ம புத்திசாலிங்க, திறமைசாலிங்க. ஏன்னா ஆட்சியே மாத்த முடியுது உங்களால, இதை மாத்த முடியாதா? நீங்க அவங்ககிட்ட ஒரு சவால் விடுங்க. நீ எந்த நீட்டு வேணா வச்சுக்கோ, நீ எவ்வளவு பேப்பர்னா லீக் பண்ணு, நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். ஜெயிச்சு உன் மூஞ்சில கரியை பூசி காட்டுறோம். எந்த குறுக்கு வழியில நீ ஜெயிக்க நினைக்கிறியோ அந்த குறுக்கு வழியை நாங்க நேர்மையான வழியில ஜெயிச்சு காட்டுறோம். அப்படி சொல்லி நீங்க ஜெயிச்சு காமிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட அவனுக்கு செருப்படி கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் உயிரிழப்பு மட்டும்தான் ஏற்படும், உண்மையான தீர்வு கிடைக்காது. அதே மாதிரி விஜய் அண்ணா இதை பத்தி பேசல, நிறைய பேர் சொல்றீங்க. விஜய் அண்ணா இதை பத்தி பேசினாரு, பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசினாரு, எங்க பசங்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கணும்னு பேசினாரு. ஆனா இதை வெளியே சொல்லல. எதுக்கு தெரியுமா சொல்லல? உங்க எல்லாருக்குமே தெரியும் கரூர்ல எத்தனை பேர் செத்தாங்க. இப்ப மட்டும் விஜய் அண்ணா இதுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டாருன்னா இன்னும் நிறைய கூட்டம் சேரும், நிறைய உயிரிழப்பு ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் விஜய் அண்ணா பேர்ல பழிய தூக்கி போடுவாங்க. ஆனா விஜய் அண்ணா அந்த பழிக்கெல்லாம் பயப்படலைங்க, உங்களுக்காக மட்டும்தான் பயந்தாரு. என் பசங்க உயிர் இழக்கக்கூடாது, என் பசங்க பாதிக்கப்படக்கூடாது, இதுக்கான தீர்வை நான் வாங்கி தரேன்னு பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் நல்ல ஒரு மாதிரி நீங்க காட்டுறீங்க. பிரகாஷ் ராஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு உங்களுக்கே தெரியும். ஒரு டிரைவர் பையனை எம்எல்ஏ ஆக்கணுமான்னு கேட்டார். இப்ப எத்தனை டிரைவர் பசங்க, எத்தனை கிளீனர் பசங்க, எத்தனை கொத்தனார் பசங்க, எத்தனை லேபர் பசங்க அங்க வேலை இருக்காங்க. அவங்கள படிப்புக்காக போராட்டம் பண்றாங்க. உங்களுக்காக உண்மையா வந்து உட்காரான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உங்களை வச்சு அவர் பதவியில் உட்காருக்காக எல்லா பிளானும் பண்றாரு. நான் ஒன்னே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனா அந்த தப்புல அரசியல் இருக்கக்கூடாது. அந்த அரசியல்வாதிகளை தோக்கடிச்சு நம்ம ஜெயிப்போம். நம்ம கல்வி மூலியமா ஜெயிப்போம், நம்ம திறமை மூலியமா ஜெயிப்போம். ப்ளீஸ் நீங்க இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி சவால் விட்டு நீட்ல ஜெயிச்சு காட்டுங்க. உங்க திறமையை வெளியே காட்டுங்க. நீங்க யாருன்னு மக்களுக்கு காட்டுங்க. இந்தியாவே தலை நிமிந்து நிக்கிற அளவுக்கு நீட்ல ஜெயிச்சு காட்டுங்க. எந்த மோடி உங்களை தோக்கடிக்க நினைச்சாரோ அந்த மோடி நீங்க தோக்கடிச்சு காட்டுங்க. இது என் மனசுக்குள்ள தோணுச்சு, உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்ன தப்புனா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இந்த போராட்டத்தால நிறைய பேர் இழக்கிறாங்க உயிர். அந்த போராட்டத்துக்கு உண்மையான நீதி கிடைக்கணும்னா நீங்க நீட்ல ஜெயிச்சு ஆகணும். உங்க திறமையை வெளியே காட்டி ஆகணும். காட்டுவீங்களா? ரெடியா?